அதிமுக பொதுச் செயலாளராக இபிஎஸ் பொறுப்பேற்றதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள் என்ன? சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் ஒவ்வொரு நகர்வுகளுமே எல்லா கட்சிகளுக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அந்த வகையில் உச்சநீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மிக முக்கியமான வழக்கில் அவருக்கு சாதகமான ஒரு உத்தரவு என்பது வந்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சூரியமூர்த்தி என்பவர் தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவாக தாக்கல் செய்திருந்தார். அதில் தான் அதிமுகவில் இருந்ததாகவும், ஆனால் தன்னை எந்தவிதமான காரணமும் சொல்லாமல் கட்சியிலிருந்து நீக்கியதாகவும், அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது மற்றும் அவரது தேர்ந்தெடுப்பை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது, அவருக்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்கியது ஆகிய அத்தனை உத்தரவுகளையும் ரத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த பொதுக்குழு என்பது முறைப்படி நடத்தப்படவில்லை என்ற ஒரு புகாரை தெரிவித்திருந்தார். ஏற்கனவே சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்திருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்திருந்தது. இதனை அடுத்துதான் வழக்கறிஞர் சூரியமூர்த்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். நான் ஏற்கனவே சொன்ன அந்த விஷயங்கள் அனைத்தையும் உச்சநீதிமன்றத்தில் வாதங்களாகவும் சூரியமூர்த்தி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அவர் வைத்த எந்த ஒரு வாதத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக அறிவித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது சூரியமூர்த்தி அவர்களது மனுவை தள்ளுபடி செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே கிட்டத்தட்ட இந்த உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருந்த இந்த பொதுச் செயலாளர் என்ற பதவி தொடர்பான வழக்குகள் அனைத்தும் கிட்டத்தட்ட முடிந்திருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் சில வழக்குகள் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு இருந்த அத்தனை தடைகளும் இந்த ஒரு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதன் மூலமாக நடந்திருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.